சென்னை பெரம்பூரில் போதையில் 8 கார்கள் 5 ஆட்டோக்கள் என 13 வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்ததாக ஒரு இளைஞரை பிடித்த போலீசார் மேலும் 5 இளைஞர்களை தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வம் வழங்க கேட்கலாம். செல்வம், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட கொடுங்கியூர் முத்தமிழ்நகர் பகுதியில் மது போதையில் 13 வாகனங்களின் கண்ணாடிகளை அடித்து உடைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகின்றன. சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்தமிழ்நகர் பகுதியில 18வது பிளாக் பகுதியில் உள்ள மாநகராட்சி சொந்தமான காலி இடத்தில் ஆட்டோ மற்றும் கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து அதே பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சுமார் 5க்கும் மேற்பட்டோர் ஒன்றாக இரவு நேரத்தில் அந்த இடத்தில் மது குடித்துள்ளதாக கூறப்படுகின்றன. அப்பொழுது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு ஒருவருக்கு ஒருவர் தகர வார்த்தைகளால் திட்டிக் கொண்டுள்ளனர். இதில் அங்கு இருந்து இரும்பு ராடால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 8 கார் மற்றும் 5 ஆட்டோக்களின் கண்ணாடிகளை அடித்து கொடுத்துள்ளனர். இதனை அடுத்து கண்ணாடிகள் உடைக்கும் சத்தம் கேட்டு அப்பகுதியில் மக்கள் வெளியே ஓடி வந்து பார்க்கும்பொழுது அந்த மது போதையில் இருந்த இளைஞர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த கொடுங்கியூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு ஜெயபிரகாஷ் என்ற ஒரு இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை அடுத்து தப்பி சென்ற மேலும் 5 நபர்களை கொடுங்கியூர் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செல்வம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.